மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன தரப்போகிறது? உண்மையில சொல்லப்போனா இந்த கும்பராசிக்காரர்களுக்காகத்தான் இந்த குரு பயிற்சி வந்திருக்குன்னே சொல்லலாம். காரணம் என்னவென்றால், குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டிற்கு வருகிறார். பொன்னார் மேனியனே. உலகத்துல இந்த குரு பகவான் 5ஆம் வீட்டுக்கு வர்றத மாதிரி ஒரு நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது. இப்படித்தான் நீங்க துலாம் ராசிக்கும் சொன்னீங்க, 9ஆம் வீட்டுக்கு வர்ற மாதிரி தாங்க ஒரு சிறப்பான இடங்கள். தனஸ்தானம், 5க்குரிய யோகஸ்தானம், 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானம் போன்றவற்றெல்லாம் குரு வர்ற மாதிரியான ஒரு நல்ல விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. காரணம் என்னவென்றால், இவர்களெல்லாம் சும்மாவே நல்லது பண்ணுவாங்க. இவங்களை போய் நல்ல இடத்துல உட்கார வச்சா நல்லது ஸ்கொயர், நல்லது கியூப், அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ குரு பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டில் வருகிறார். இது வரைக்கும் கும்பராசிக்காரங்கப்பட்ட கஷ்டமெல்லாம் இந்த குரு பகவானால் சரியா போகுது. இந்த வருடம் கும்பராசிக்காரங்க ஒரு விஷயத்துல தான் நிம்மதியப்படலாம். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி வரார், பாத சனி. தனஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நிறைய பொருளாதார சிக்கல்களையும் திட்டமிடல் தவறுதலையும் கொடுப்பார். நீங்க ஒரு திட்டமிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி இவ்வளோ பண்ணலாம் அவ்வளோ பண்ணலாம், தங்கச்சிக்கு கல்யாணம் வருது, 1 லட்ச ரூபா சீர் செய்யலாம் நினச்சிருப்பீங்க, 1 லட்சம் கிடைக்காது, 50,000 தான் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு எக்குத்தப்பா நம்ம ஒரு டார்கெட் வச்சா அதுவும் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நடக்கும். ஆனால் இந்த குரு பகவான் 5ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது சகல யோகங்களையும் தரக்கூடிய கருணாமூர்த்தியாக மாறுகிறார். 5ஆம் வீடு என்பது சும்மா கிடையாது. 5ஆம் வீடு என்பது யோகஸ்தானம், 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். ஜென்ரலாகவே எல்லா கிரகங்களுக்குமே பார்வை பார்த்தீங்கன்னா, சனிக்கு 3, 7, 10, செவ்வாய்க்கு 4, 7, 8. ஆனால் குரு பகவானுக்கு மட்டும்தான் 5, 7, 9 3 பார்வை. அந்த 5ங்கிறது யோகஸ்தானம், 7ங்கிறது கலத்திரஸ்தானம், 9ங்கிறது பாக்கியஸ்தானம். குரு பகவான் பார்த்தாலே நியூஸ் தான். அவர் பார்த்தாலே நியூஸ் தான். காரணம், 5ஆம் இடத்துக்கும் அவருக்கு அவ்வளோ நெருக்கம். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், 5ஆம் இடம் என்பது தெய்வ அனுகூல வழிபாடு. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது தெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது. தெய்வத்தினுடைய அனுகிரகம். அதனால தான் எல்லாருமே சொல்றது, அந்த 5ஆம் இடத்தை இவ்வளோ புகழ்ந்து பாராட்டுறது, வியந்து பேசுறது. ஏன் அப்படின்னா, அந்த 5ஆம் இடம் என்பது தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாரும் சொல்றாங்க, குரு பலன் வந்தாச்சா, கல்யாணம் ஆகணும், குரு பலன் வந்தாச்சா, குழந்தை பிறக்கணும், குரு பலன் வந்தாச்சா. குரு எங்கிருந்து எங்கே வரணும்? குரு 5ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு அதியோகம் என்பது தன்னால் கிடைக்கும். 5ஆம் வீட்டு குரு என்பது அதியோகத்தை தரக்கூடியவர், வெகு புத்திரனை தரக்கூடியவர். 5ஆம் வீட்டு கும்பராசிக்காரங்களுக்கு கன்ஃபார்ம் குழந்தை உண்டு. 200% உங்களுக்கு குழந்தை பிறந்துடும். காரணம் என்னவென்றால், குரு பகவான் 5ஆம் வீட்டிற்கு வருவதால் ஏற்கனவே எனக்கு 2 குழந்தை இருக்குது, 3வது குழந்தை கூட பிறக்கும். கவலையப்படாதீங்க. குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் வரும் பொழுது சகலவிதமான சம்பத்துகளையும் தருவார். ஒரே இதில் ட்வின்ஸ் பிறக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். குரு பகவான் 5, ஏன்னா 5ங்கிறது அவருடைய வேலை இடம். அவர் வேலை பார்க்குற இடமே 5 தான். 5 வச்சு தான் அவர் வேலை பார்ப்பார். அந்த 5லேயே குரு பகவான் வரும்பொழுது அந்த 5 நிரப்பிடுறார். நிறைய பேர் ஐவிஎஃப் பண்ணுறேன், ஐயுஐ பண்ணுறேன், செயற்கை கருத்தரிப்பு முறைகள்லாம் பண்ணுறோம், உங்களுக்கு செட் ஆகலை, அதெல்லாம் எதுவுமே செட் ஆக வேண்டாம். உங்கள் காதலின் காரணமாகவே, அன்பின் நிமித்தமாகவே எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவான் உங்களுக்கு குழந்தை கொடுக்க போகிறார். இப்போது 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக எதை பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், பாக்யஸ்தானம் என்பது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமாக மாறுகிறது. எதை தொட்டால் லக்கு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறீங்க, அந்த விஷயத்துக்குரிய லக்கு கிடைக்குது. நாம் நினைத்துக்கொள்கிறோம் நண்பர்களே, அவருக்கு என்னப்பா, அவருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு, அவர் நல்லா இருக்காரு, அவருக்கு லக்கி மேன், அவர் லக்கி ப்ரைஸ் அடிக்குது எல்லாம் சொல்கிறாங்க. லக் அப்படின்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். லக் என்றால் என்ன அப்படின்னா, யார் தன்னுடைய திறமையை மனதில் கொண்டு, திறமையை கையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு லக்கு தன்னால் வரும். லக் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராது. அந்த முயற்சியின் ஒரு பாகத்தை தான் நீங்கள் லக்குன்னு சொல்கிறீங்க. அது லக்கு கிடையாது, அந்த முயற்சிக்கு கிடைத்த வாய்ப்பு. அதை வச்சும் அவன் தான் வேலை செய்யணும், அவன் தான் முன்னுக்கு வரணும். ஆனால் அந்த வாய்ப்பு எப்படி அவனுக்கு கிடைச்சது என்றால், அதற்கு காரணம் தொடர் உழைப்பு, தொடர் நம்பிக்கை. இப்போது 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, வாழ வேண்டும், நானும் ஒரு டீம் லீடர் ஆவேன், நான் குரூப் ஹெட் ஆவேன், நான் இதாவேன், ஹெட், ஓவரால் ஹெட் ஆவேங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்போது அது சித்திக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டை பார்க்கிறார் குரு பகவான். 11ஆம் வீடு என்பது சும்மா கிடையாது. 11ங்கிறது லாபஸ்தானம். நான் ஒரு கடை வச்சிருக்கேன், ஒரு ஸ்தாபிதம் வச்சிருக்கேன், இந்த ஸ்தாபிதத்தால் எனக்கு என்ன லாபம்? 5 ரூபா பொருள் 7 ரூபா கிடச்சிட்டு இருந்தது லாபம். இப்போ 5 ரூபா பொருள் 10 ரூபா மார்ஜின், இன்னொரு 3 ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றிட்டேன் அப்படிங்க. 5 அப்போ பாதிக்கு பாதி லாபம். இப்போ நான் ஒரு 50,000 போடுறேன்னா 1 லட்சம் எடுக்கிறேன், 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் எடுக்கிறேன். அந்த மாதிரி தொழில் டெவலப் ஆகிடும். காரணம் என்னவென்றால்
11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது வெறும் தொழில் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது. 11ங்கிறது மாமனார், 11ங்கிறது நண்பர்கள், 11ங்கிறது புது முயற்சி, 11ங்கிறது உபஜயஸ்தானம். நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வெற்றி கிடைக்குதா இல்லையாங்கிறது இந்த 11ஆம் வீட்டை பொறுத்து தான் முடிவடைகிறது. ஸோ அந்த 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்து விட்டார். 11 குரு பார்த்தோடு இல்லாமல் 12 உடம்பை பார்க்குறார். உண்மையிலேயே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு மிகப்பெரிய சகாயமே என்ன அப்படின்னா அவங்களோட உடம்பை குரு பார்த்தது தான். காரணம் என்னவென்றால் அந்த உடம்புல யார் இருக்கான்னா ராகு இருக்கார். கும்பராசிக்காரர்கள் உடம்பில் ராகு இருக்கிறார். இந்த ராகு வந்து பல சிற்றின்பங்களுக்கு வழிவகுப்பார். நிறைய தவறான விஷயங்களுக்கு இழுத்துட்டு போவார். சாயந்தரம் ஆனால் டிஸ்கோத்தை போகிறது, பப்பு போகிறது, கல்ச்சரை டிவியேட் ஆகிறது, அதாவது வந்து என்ன சொல்கிறது, உடலை கெடுத்துக்கொள்ளுதல், மது போன்ற பழக்கங்கள், பெண்கள் சகவாசம் போன்றவை எல்லாம் இந்த ராகு உடம்பில் வரும்போது ஏற்படும். எப்பயுமே இந்த வருடம் சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டில் ராகு, உங்களுக்கு ராசியில் ராகு இருக்கும்போது இன்னும் சுத்தம். தீய நட்பு, கூடா நட்பு கேடாய் முடியும்பாங்க. அது மாதிரி தவறான ஆட்களுடைய தொடர்புகள், நட்புகள் போன்றவை கிடைக்கும். அதை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் ஏற்பட்டு சரியான ஆளோட ட்ராக்காக மாறிடும். நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க, அது தவறான ஆளோட பண்ணலாமல் சரியான ஆளோட சேர்ந்து பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஸோ இப்போ குரு பகவான் தரக்கூடிய யோகங்கள் எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டோம். ஒன்று குழந்தை கொடுக்க போகிறார், இன்னொன்று 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 9ஆம் இடமாகப்பட்ட பாக்கியத்தை கொடுக்க போகிறார், அடுத்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார், அடுத்து உடம்பை பார்க்க போகிறார். குருவே உடம்பை பார்க்கும்போது குரு மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருப்பீங்க. எல்லோருக்கும் சொல்லித்தரக்கூடிய ஒரு பெஞ்ச் மார்க்காக, ஒரு ரோல் மாடலாக இருப்பீங்க. ஏற்கனவே அங்கே அசுரதயாநிதி இவர் இருக்கார், யார், நம்ம ராகு இருக்கார். ராகு குரு பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஒரு சிந்தனைகள் உருவாகி இந்த வருடம் உங்களுடைய இலக்குகள் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4000 ரூபாய் இலக்கு இந்த மாதம் சேலரியில் வந்து நான் வந்து 12% அல்லது 15% நான் வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் அது 30%, 40% நீங்கள் சேவிங்ஸாக பண்ணுற மாதிரி ஆகும். இந்த வருடம் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி குரு பகவான் மட்டும்தான். குரு தான் உங்களை காம்பன்சேட் பண்ணி ராசியை பார்க்குறாரு, குரு தான் காம்பன்சேட் பண்ணி 11 பார்க்குறார், குரு தான் காம்பன்சேட் பண்ணி உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் குரு பயிற்சி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு எந்த வகையிலும் குறைவானதல்ல. மிக அற்புதமான யோகங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பயிற்சியாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அப்போது நீங்கள் போய்ட்டு அடிக்கடி நீங்கள் வந்து மஞ்சள் கலர் இதில் ஒரு விளக்கில் நெய் விளக்கேற்றி வச்சு, தட்சிணாமூர்த்தி அருகே நெய் விளக்கேற்றி வச்சு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நெய்யில் நினச்சி திரி போட்டு அதை ஏற்றி கல்லாளின் புடையமருந்து ஆரங்க முதற் நான் மறை கற்ற கேள்வி வல்லார்கள் வாக்கியிருந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய், அது மாதிரி தமிழ் தேவார பதிகம் வரும். அதை படித்து தட்சிணாமூர்த்தி வெளிவிட்டு வர சிறப்பு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.